ஒவ்வொரு துறையிலும் உழைக்கும் பெண்களை பெருமைப்படுத்தவே கொண்டாடப்படும் இந்த மகளிர் தினத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் எப்படி தனது வாழ்க்கையில் வெற்றி கண்டு வருகிறார் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரிவிலேயே பார்வை இழந்த இவரது பெயர் மீனா. மற்றவர்களின் அனுதாபத்தை பெறுவதற்கு மாறாக பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்து வருகிறார் இவர். காரணம், மீனா ஒரு தையல் தொழிலாளி. சென்னை லிட்டில் பிளவர் பள்ளியில் கடந்த 1985ஆம் ஆண்டு தையல் பயிற்சியில் சேர்ந்த இவர் கடந்த 25 வருடங்களாக சிறந்த தையல் தொழிலாளியாக விளங்கி வருகிறார். ஆரம்பத்துல கத்துக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பழகிட்ட பிறகு ஈஸியா இருக்குது. நார்மல் மாதிரியே எங்கனாலும் செய்ய முடியும் அப்படின்ட்டு எங்க சிஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரியே நார்மல் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி எல்லா வேலையும் நாங்க செய்வோம். மீனாவிற்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவரை போலவே கண் பார்வையற்ற இவரது கணவர் ரயிலில் வியாபாரம் செய்து வருகிறார். கணவரோடு சேர்ந்து குடும்ப பாரத்தை சுமக்கும் மீனா யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் பயணம் செய்து வேலைக்கு வந்து செல்கிறார். மீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னைக்குமே லேட்டா வந்ததில்லை. காலையில 3 பஸ் எடுத்து வந்தாலும் 8 மணிக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க. அப்புறம் சொல்லித்தர வேலை எல்லா வேலையுமே ஒரு பார்வையற்ற பெண்ணுக்கு என்னென்னலாம் இங்க வேலை நாங்க இது சொல்லித்தரமோ எல்லாத்தையும் நாங்க அவங்களுக்கு சொல்லி தருவோம். கூர்ந்து கவனித்து செய்ய வேண்டிய தையல் வேலையை எந்தவித சிரமமும் இல்லாமல் திறம்பட செய்யும் மீனா ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் முன்னேறி வரும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கு செல்வது அவசியம் என்கிறார். வீட்டுல இல்லாம தனியா நம்பனாலையும் முடியும் அப்படின்னு இங்க எல்லாத்துலயும் இங்க வேலைக்கு சேரலாம், வெளியே பழகலாம், இந்த மாதிரி செய்யலாம். யாரும் வீட்டுல இருக்க வேண்டாம், நமக்காக முடியும், இங்க ஒரு இடம் இருக்குன்னு வரலாம், நம்ம முன்னேறதுக்கு ஒரு இடம் இருக்கு. சென்னை லிட்டில் பிளவர் பள்ளியில் நடந்த இந்த கண்காட்சியில் அழகழகான ஆடைகளை காண முடிகிறது என்றால் மீனாவை போன்று இங்கு வேலை செய்யும் மாற்றுத்திறனாளி பெண்களின் படைப்புகள் தான். கண் பார்வையற்ற இவர்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளான பெண்களுக்கு தேவை அனுதாபம் அல்ல, அரவணைப்பு. நம் ஒவ்வொருவரும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னம்பிக்கைகளால் மட்டுமே நாளை அவர்களை சரித்திரம் பேசும் சாதனை பெண்களாக மாற்ற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அர்னஸ்ட் ராஜுடன் RV சரண்யா.